Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் காலூன்றி நிற்கும்படியாக தேவன் கொடுத்த மேலான கிருபைக்காக தேவாதி தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். உலகத்துக்குள்ள உலக மக்களோடு வாழ்கிற சமயத்தில் அவர்களுக்கு போல ஒத்த வேஷத்தை, அவர்கள் போடும் வேஷத்தை போல நாமும் வேஷதாரிகளாய் இருக்க தேவன் விரும்பவில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சோசன் ஜெனரேஷனாக இருக்கிற நாம், தேவன் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அப்படியாகவே வாழ வேண்டும். நம்ம சர்ச்சுக்குள்ளே ஒரு மாதிரி இருப்போம், வேலை ஸ்தலங்களில் ஒரு மாதிரி இருப்போம், நம் நண்பர்களோடு இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம். அந்த இடம் என்ன பண்ணுதுன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது. The place decide how we have to be like. தமிழ் மக்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கு, தமிழ் திருச்சபைக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஒரு நல்ல கலாச்சாரத்தை, தேவன் கலாச்சாரத்தை மாற்ற வரவில்லை, நம்முடைய மனசை மாற்ற வந்திருக்கிறார். ஸோ எம்டிசி டிகிரி புனே சர்ச், உங்களுடைய திருச்சபையின் ஆராதனை உங்கள் சர்ச்சில் நடக்கும்ல. ஸோ சபைக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம ஒரு பயத்தோடு பக்தியோடு போவோம், ரைட்? பயபக்தியோடு உள்ளே போவோம். நேற்றைய தினத்தில் கூட என் மனைவி சொன்னாங்க, சர்ச் இஸ் நாட் த 4 walls, இட்ஸ் நாட் த பில்டிங், இட்ஸ் வி. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சர்ச் இஸ் ஜஸ்ட் எ பிளேஸ் வேர் வி கேதர் இன் த நேம் ஆஃப் காட். உங்களுடைய திருச்சபையின் ஆலயத்திற்கு நீங்கள் செல்லுகிற பொழுது எப்படி போகிறீங்களோ, இந்த நாள் ஓய்வு நாள் ஆராதனை சண்டே சர்வீஸ் தான், ஓகேவா? நம்ம ரிட்ரீட் தான் வந்திருக்கோம், ஃபேமிலி ரிட்ரீட் தான் இது, ஃபேமிலி சண்டே தான். சண்டே தேவனுடைய பரிசுத்தமான ஓய்வு நாள், பரிசுத்த அலங்காரத்துடைய அவரை தொழுது கொள்ள வேண்டும். சர்ச்சுக்கு போகும்போது நிச்சயமாய் நம்புகிறேன் எல்லாரும் செருப்பை வெளியே கழட்டி போட்டு போவீங்க. இன்றைக்கு இப்பொழுது நம்ம ஆராதனையில் இருக்கிறோம், நான் உங்களை செருப்பை வெளியே கழட்டி போட சொல்லலை. தயவு செய்து இருக்கிற இடங்களில் உங்களுடைய செருப்பை, ஷூவை கழட்டி ஓரம் வைங்க. சர்ச்சுன்னா நம்ம இப்படி உட்காந்துருக்க மாட்டோம்ல. எம்டிசி புனே நிகிடி சர்ச்சுக்குள்ளே, அந்த கேம்பஸ்குள்ளே போகும்போது இப்படி செருப்போட உள்ளே போய் உட்காந்துருக்க மாட்டோம்ல. தேவனுடைய பிரகாரத்தை இவ்வளோ துச்சமாய் நாம் நினைக்க மாட்டோம்ல. இது என்ன ஒரு கேம்ப் சைட்? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? கேம்புக்காக தான் வந்திருக்கோம். கேஷுவல் வேர் ட்ரெஸ்ஸை பற்றி நான் பேசலை. ஆனால் குறைந்தபட்சம் தேவன் உலாவுகிற இந்த ஸ்தலத்தில் பாதரட்சிகளை கழட்டி போட்டுட்டு அமர்ந்திருப்பது நல்லது. அப்போ என்னன்னா, the place is deciding us how we have to behave அப்படின்னு ஆயிடுது. அப்போ நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற போல நம்ம மாறுவதற்கு நாம் தயாராக இருந்து விட்டோம், பழகிவிட்டோம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கிறிஸ்துவர்களாகவே இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார், ரைட்? வேலை ஸ்தலத்திலையும் நீங்கள் கிறிஸ்துவர்களாக தான் இருக்கணும், உங்கள் குடும்பத்திலையும் கிறிஸ்துவர்களாக தான் இருக்கணும். சபையில் மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்கள் மத்தியிலும் நீங்கள் கிறிஸ்துவர்கள் தான், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக தான் காணப்பட வேண்டும். கனத்த இருதயத்தோடு உங்களுக்கு மறுபடியும் இந்த அறிவுரை சொல்லுகிறேன். பில்டிங் இஸ் நாட் த சர்ச், வி ஆர் த சர்ச். வென் யூ ஃபீல் தட் திஸ் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னா தயவு செய்து உங்கள் காலணிகளை கழற்றி விடுங்கள். உண்மையாக தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக உங்களால் நிற்க முடியாது. உங்களை யாரும் முழங்கால் படியிடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முழங்கால் படியிட்டுருவீங்க. தட் த ஃபீல், தட் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி ஷுட் ஹாவ். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறம் எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த ப்ரேயர் மீட்டுக்கு இருந்தாலும் சரி, சண்டே ஆராதனை தேவனுக்கு பயந்து உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ரைட்? ஒரு கேள்வி, ஓகே, பிரசங்கிக்கிறது யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 5 வகையான ஊழியத்தில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், போதகர் மற்றும்
மெய்ப்பன் என்கிற அந்த ஊழியத்தில். நான் மெய்ப்பன் அல்ல, இவாஞ்சலிஸ்டும் அல்ல. என்னை ஆண்டவர் ப்ராஃபெட்டிக் அண்ட் டீச்சிங் மினிஸ்ட்ரிக்காக கால் பண்ணார். ப்ராஃபெட்டிக் அண்ட் டீச்சிங் மினிஸ்ட்ரி, தீர்க்க தரிசனம் மற்றும் போதிக்கிற ஊழியம், போதிக்கிற ஊழியம். மெய்ப்பன் ஊழியம் இல்லை, போதிக்கிற ஊழியம். ஸோ அதனால் என்னுடைய பேச்சு வழக்கில் வந்து கொஞ்சம் கேள்விகள் இருக்கும், கடிந்து கொள்ளுதலும் இருக்கும். மற்ற செக்ஷனில் ஜாலியாக பேசுகிறது அடுத்த விஷயம். தேவனுடைய சமூகத்தில் தேவன் சொல்லிய வார்த்தைகளை திட்டம் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் அப்பப்போ டீச்சரும் வந்துடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன். தன் தகப்பனை ஏமாற்றி தன் சகோதரனுடைய புத்திர சுவிகாரத்தை வஞ்சித்து அம்மாவுடைய தூண்டுதலின் பேராக தான் மாமா வீட்டுக்கு போன யாக்கோபு மாமா வீட்டுக்கு போகும்போது அவருடைய வயசு என்ன? வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் ஜேக்கப் when he went to his uncle Laban's house? என்னவா இருக்கும்? எனி கெஸஸ்? கொஞ்சம் சத்தமாக பேசலாம். ஐ கேன் ஹியர் யூ. சைலண்டாக இருக்கு, நோ ப்ராப்ளம். 27. வெரி குட். அப்புறம் 30 to 35 ரேஞ்சஸில் இருப்பார், ரைட்? வருது 30 to 35, 27, 40. 40, சூப்பர், ரைட். அப்புறம் சரி, ஓகே. எப்படி முக்குனாலும் நீங்கள் 40 தாண்ட மாட்டீங்க. வேதத்தின்படி டைரெக்டாக ஒரு வயசு கொடுக்கல. 25 வாங்க. யாக்கோபுடைய வயசை அவர் மகனாகிய யோசேப்புடைய வயசை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமாக வசனங்கள்லாம் இருக்குது, நீங்கள் அப்புறமா கேளுங்க. யாக்கோபு தன் மாமன் லாபான் வீட்டுக்கு போகும்போது குறைந்தபட்சம் அவருடைய வயது 71. குறைந்தபட்சம் அவருடைய வயது 71 இயர்ஸ். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளுக்கு இந்த பைபிளை நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுமோ நம்மளுடைய நாலேஜோடையே படிக்கணுமே தவிர உண்மையாய ஆழமாய் நம்ம என்ன பண்ணுறதுன்னா பிரித்து படிக்கிறது கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ அது ஆண்டவர் நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்றது காது கொடுத்து கேட்குறதுக்கு நம்ம பல நேரங்களில் ரெடியாக கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் அரைக்கால் ட்ரௌசர் போட்டு மூக்கை ஒழுகிட்டு கர்ச்சிப்பை தொடச்சிட்டு லாபம் அப்படி ஓடி போகிறார் ஜாக்கப்படுற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம வளர்ந்துட்டோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது அப்படி தான் சொல்லி கொடுக்கணும், வேறு வழி இல்லை. ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் வளர 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 ஆழத்தையும் வேதத்தின் ஆழத்தை அறிந்திருப்பது அவசியம். ஸோ அவருடைய வயசு மினிமம் 71. 71 வயசில் தான் போய் அதுக்கப்புறம் மாமா பொண்ணை டாவடிச்சு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்றார். இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனங்கள் 2 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Genesis chapter 22 verse 14 and Revelation chapter 7 verse 17. இல்லை, ஒரே டைமில் 2 பேர் 2 இடத்துல வாசிக்கிறீங்க, ஒரு ஆளாக வாசிங்க. Revelation 7. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடினவர்களாக தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு கேளுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்போம், ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க ராஜா. இந்த காலை நேரத்தில் என் கூட நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ என்னோடு பேசுங்க. நான் விரும்புகிற காரியம் அல்ல ராஜா, என் மனதில் தோன்றுகிற காரியமும் அல்ல. நீர் என்னோடு என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ நீர் பேசும். அடியார்கள் கேட்கிறோம், அடியேன் கேட்கிறேன். எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகம் உமக்கு பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமென். தேவன் நம்மை மேய்க்கிற தேவன், நம் மேய்ப்பனாய் இருக்கிறார்.
நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேயாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் சுவிசேஷ பாடமாக வாசிக்க கேட்ட மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். யாராவது வாலிப பிள்ளைகள் ஆங்கிலத்தில் வாசிக்கலாமா? Can someone read it in English? Mark chapter 10 verse 51. ஓகே, ஜீசஸ் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறார். யார்கிட்ட? ஒரு குருடனை பார்த்து கேட்குறா, உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறார். இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இதே போல இயேசு கிறிஸ்துவினிடம் விண்ணப்பத்தை வைக்க 2 சகோதரர்கள் வந்தார்கள். ஒன்று யாக்கோபு, இன்னொன்று யோவான். 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா கிட்ட வந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அதே அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாமா? ஓகே. ஸோ 2 இடத்துல என்ன ஆகுதுன்னா 2 பேர் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறார்கள், தங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறாங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை ஜீசஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அண்ணன் தம்பி யாக்கோபும் யோவானும் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்தாரா இல்லையான்னு கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்த அந்த பர்த்திமேன்கிற குருடன் அவனும் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்கிறான். இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறான்னா, வி நோ தட் அந்த குருடனுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். ரைட்டா? அவன் பார்வை அடைந்தவனாக திரும்ப சென்றான். இந்த அண்ணன் தம்பியோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு பதில் கொடுத்தாரா? இயேசுவை பார்த்து முகமுகமாய் பார்த்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சா கூட அந்த இடத்துல அவர்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நிறைவேற்றப்படவில்லை. அல்லது அவர்கள் இன் ஃப்யூச்சரில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால இது ஃப்யூச்சர்லையாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். தேவனுடைய 2ஆம் வருகைக்கு பின்பதாக அவர் இந்த பூமியில் ஒருவேளை வருகிற நாட்களிலேயாவது அவர்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஒருத்தர் ரைட்டில் உட்காணும், ஒருத்தர் லெஃப்டில் இருக்கணும். இதுதான் அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட். இன்றைக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் 2 பேரும் மரித்தார்கள், 2 பேரும் ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் காணப்படலாம். இப்பொழுது அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா ஏசப்பா பக்கத்தில் இப்போ ரைட் அண்ட் லெஃப்டில் அவங்களால இருக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு மார்க் 16:19 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஜீசஸ் இஸ் சிட்டிங் அட் த ரைட் சைட் ஆஃப் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பாவோட லெஃப்ட் சைடில் இப்போ யார் இருக்கிறா? ஜீசஸோட லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? காடோட ரைட் சைடில் ஜீசஸ்னா ஜீசஸோட லெஃப்ட் சைடில் காட் தான் இருப்பார். அப்போ இப்போ என்ன, ஜீசஸோட லெஃப்ட் சைடு ஆல்ரெடி ஆக்குபைட் பை காட் ஹிம்செல்ஃப். இப்போ ஒரு பொசிஷன் தான் பாக்கி இருக்குது. அங்கே அண்ணன் தம்பி 2 பேருக்கும் என்ன பண்ண முடியாது? இடம் கொடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து மணவாளனாக இந்த பூமியில் வர்றார் அப்படின்னா அவர் பூமியில் மணவாளனாக வரப்போகிறார், ராஜாவாக வரப்போகிறார். எதற்காக பூமிக்கு வரப்போகிறாருன்னா மணவாட்டியாகிய திருச்சபை நம்மளை எடுத்துக்கொள்வதற்காக வரப்போகிறார். மணவாட்டியாகிய திருச்சபை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எங்கே உட்காந்துருப்போம்? மணவாட்டியான சபை எங்கே உட்காந்துருக்கோம்? எங்கள் அடுக்கலையிலே கிச்சன்லேயே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ராஜா பக்கத்தில் ராணி உட்காந்துருப்பாங்க. திருச்சபையாகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் அது ரைட்டில் உட்காந்துருக்காங்களோ லெஃப்டில் உட்காந்துருக்காங்களோ ஏதோ ஒரு இடம். நவ் இட் இஸ் ஆக்குபைட் பை த சர்ச். இப்போவும் என்னன்னா தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஜேக்கப் அண்ட் ஜான் டு சிட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவினால் நிராகரிக்கப்பட்ட ஜெபம்னு சொல்லலாம், அல்லது நிறைவேற்ற முடியாத ஜெபம்னு சொல்லலாம். இது நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்தே தேவனுடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தினாலே கூட நீங்கள் சில ஜெபங்களை கேட்கிற பொழுது, ஜெப விண்ணப்பங்களை வைக்கிற பொழுது எல்லா ஜெபங்களுக்கும் இயேசு பதில் தர வேண்டிய கட்டாயம் இல்லை, தரவும் மாட்டார். பல நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நான் தான் ஜெபிச்சேனே ஏன் நடக்கலை, நான் தான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தேனே ஏன் நடக்கலை, நிறைய பேர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஊழியக்காரர்கள்ட்ட சொன்னேன், வந்த மிஸ்டர்கள்ட்ட சொன்னேன், எல்லார்ட்டையும் சொன்னேன் ஜெபிங்கன்னு சொன்னேன், ஆண்டவர் ஏன் என் ஜெபத்துக்கு பதில் தரல? சில ஜெபங்களுக்கு பதில் தர மாட்டார், சில ஜெபங்களுக்கு பதில் தர மாட்டார். ஏன் பதில் தரல?
ஏன் இந்த ஜெபத்துக்கு பதில் தரல அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. பர்த்திமேயு இயேசு கிறிஸ்துவினிடம் வந்து, ஆண்டவரே எனக்கு நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு அது மை நீட், இட் இஸ் மை நீட், எனக்கு தேவை ஆண்டவரை, எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு தேவை, எனக்கு பார்வை அடையணும் அப்படின்ற நீடுக்காக when he was praying, that prayer was answered by God. தேவைக்காக ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி வரும்போது இந்த அண்ணன் தம்பிக்கு என்ன பண்ணுறாங்க? தேவைக்காக போய் ஜெபிச்சாங்க? ஆசை. எதுக்காக? ஆசைக்காக ஜெபித்தாங்க. அந்த தமிழில் அந்த வசனம் போட்டிருக்கோம். 51வது வசனம் எப்படி இருக்குன்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், வாட் இஸ் யுவர் நீட் அப்படின்னு கேட்குற அதே இயேசு கிறிஸ்து இங்கே 36ஆம் வசனத்தில் வரும்பொழுது, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உன்னுடைய டிசைர்ஸ் என்ன? வாட் யூ ஆர் லவ்விங்? நீ எதை இச்சித்து கொண்டு இருக்கிறாய்? அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கும் போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது உன் தேவைக்காக நீ கேட்கல, உன்னுடைய ஆசைக்காக கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு தேவைக்கும் ஆசைக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை வேறு பிரித்து காட்ட புரிந்து கொள்ள முடியாதது நிமித்தம்தான் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு ஃபினான்ஷியலி வி ஆர் கெட்டிங் ஸ்ட்ரகிள்டு. கடனில் மாட்டிகிட்டு இருக்கோன்னா பெரிய ரீசன் என்னென்னா, இதுக்கு வித்தியாசம் தெரியல. நமக்கு தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியல. சரி, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்களுடைய மனசில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஷ்ஷை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு இந்த டிஷ் இருந்தால், நைட்டு போட்ட பார்பிக்யூ மாதிரி சிக்கனோ சைனீஸோ, ஓகே, பிரியாணியோ, மட்டன் பிரியாணியோ, சிக்கன் பிரியாணி, ஏதாவது ஒரு டிஷ்ஷை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் மனசில் நினச்சது மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த டிஷ் வந்து உங்களுக்கு மத்தியானம் சர்வ் பண்ணுறாங்க, சர்வ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க. சாப்பிட்டீங்களா? நீங்கள் நினச்ச டிஷ்ஷை சாப்பிட்டுட்டீங்க, சூப்பர். மறுபடியும் இப்போ நைட் என்ன பண்ணுறோன்னா, ஒரு நைட் நம்ம இங்கே இருக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போகும்போது போகிற உள்ள ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் உட்காரிங்க. அவன் சொல்கிறான் எல்லா டிஷ்ஷும் காலி ஆகிட்டு, நீங்கள் மத்தியானம் ஒரு டிஷ்ஷு சாப்பிட்டீங்கல்ல, அந்த டிஷ்ஷு மட்டும்தான் இருக்குன்றான். நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, பல்ல கடிச்சிட்டு சரி மத்தியானம் சாப்பிட்டோம், பரவாயில்ல, ஆண்டு டபுளாக ஆசீர்வச்சிருக்கா சொல்லிட்டு அப்பவும் சாப்பிடும். நாளைக்கு காலையில் அதே சாப்பாடு, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்கல்ல, அதே சாப்பாடு நாளைக்கு காலையில் உங்களுக்கு டிஃபனுக்கு வருது. எத்தனை பேர் சாப்பிடுவோம்? ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக அது மேலே அவனை அன்பு வச்சுருந்தீங்கன்னா சாப்பிட்ருவீங்க. 3 வேளை முடிஞ்சிடும். 4வது வேலைக்கு வருவோமே, நாளைக்கு மத்தியானம் அதே சாப்பாடு, நாளைக்கு நைட்டு. அப்படி பக்கத்தில் வந்தோட என்ன வரும்? மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டோன்னா முடிஞ்ச அளவுக்கு உள்ட்டி வாந்தி வந்துடும். நம்மளுக்கு பிடிச்ச டிஷ்ஷு தான். ஒரு வேளை சாப்பிட்டோம், 2 வேளை சாப்பிட்டோம், 3 வேளை சாப்பிட்டோம், முடியல. நீங்கள் வெளியே ஹோட்டல்ஸில் போயிட்டு ஒரு 3 நாள், பொதுவாக நம்ம வீடுகளில் சாப்பிடுவோம், அக்கேஷ்னலி வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிடும். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் தொடர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன ஆகும்? வாந்தி வரும், வயிற்றால போகும், ஏதாவது ஆகிடும். 4 நாள் தொடர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். இதே நம்ம வீட்டில் அதே பழைய சாம்பாரை 4 நாள் சூடாக்கி சாப்பிட்டாலும், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூடாக்கும், மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், மறுபடியும் எடுத்து வச்சுருவோம், மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். என்னைக்காவது அதே சாம்பாரை 4 நாள் சாப்பிட்டதுனால உங்களுக்கு வயிற்றால போயிருக்கா? என்னைக்கா வாந்தி எடுத்திருக்கீங்களா? ஃப்ரிட்ஜை கழுவுற அன்னைக்கு நம்ம வீட்டில் பல டிஷ்ஷஸ் இருக்கும். அது வரைக்கும் டெய்லி ஒரு குழம்பு ஒரு கூட்டு இருக்கும். ஃப்ரிட்ஜை என்னைக்கு கழுவுறாங்களோ அன்றைக்கி வந்துடும். ஓ, இதெல்லாம் எங்கே இருந்ததோ. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு ஏன் வாந்தி வரல, வயிற்றால போல? ஒன்றுமே நடக்கலையே. பிகாஸ் நம்ம வெளியே ஹோட்டலில் சாப்பிட்ற நம்முடைய ஆசைகளுக்காக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். வீட்டில் நம்ம சாப்பிடும்போது ஆசைக்காக சாப்பிட்றது கிடையாது, தேவைக்காக சாப்பிடுகிறோம். ஆசை நம்முடைய வாய் வரைக்கும் தான், நம்ம நாக்கு வரைக்கும் தான் ஆசை. இது கீழே இருந்தால் எல்லாமே சக்கை தான். தேவை என்பது பசி. பசிக்காக சாப்பிடுகிற உணவு இருக்குல்ல, அது நமக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காது. பசிக்காக உண்கிற உணவு தீங்கை விளைவிக்காது. ஆசைக்காக சாப்பிட்ற உணவு பிரச்சனை தான். அப்போ ஆசைக்கு பின்னாடி போகும்பொழுது என்றைக்கும் பிரச்சனை தான். சரி, நான் பொதுவாக எல்லா சபைகளும் கேட்குற ஒரு கேள்வி தான்,
எல்லா சபைகள்லேயும் சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் இங்கேயும் கேட்குறேன். how many of you believe that love marriage is wrong? 100% I believe that love marriage is wrong அப்படின்றவங்க மட்டும் கை தூக்கலாம். இல்லை இந்த நாட்களில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அதெல்லாம் வயசு கோளாறு, இல்லை பரவாயில்ல பண்ணிக்கலாம். ஒருவேளை காதல் திருமணம் பண்ணிட்டு இங்கே இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் அதை பற்றி ஒன்றும் பேச விரும்பலை, உங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்கள் எல்லாருக்குமே ஜென்ரலாக கேள்வி கேட்குறேன், சின்ன பிள்ளைகளுக்கும் சரி, வாலிப பிள்ளைகளுக்கும் முக்கியமாக சரி, பெரியவங்களுக்கும், அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியவங்களுக்கு தான் இந்த கேள்வி. லவ் பண்ணி திருமணம் செய்வது, காதல் திருமணம் செய்வது 100% சரின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. இல்லை 99% தப்பு தான், 1% சரியாக இருக்க வாய்ப்புனாலும் கை தூக்காதீங்க. 100% தப்புன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். அவன் தெரியாமல் கை தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாரும் தூக்கலைன்னா எல்லாருக்கும் என்னென்னா ஒரு ஐடியா இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கும் ஐடியா இருக்குது, பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, லவ் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஐடியாவில் நம்ம இருக்கிறோம். காதலிப்பதும் காதல் திருமணம் செய்வதும் தவறா அப்படின்னா, சரி உங்கள்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், எது தவறு, எந்த தவறுகள் நம்மளை பாவத்துக்கு நேராக கொண்டு போகணும்னு யோசிப்போம். இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்மோக்கிங்க்கு அடிக்டாக இருக்காங்க, இல்லை ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருக்காங்கன்னு வச்சுப்போமே, குடிக்கிறதுக்கு அடிக்டட். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் காசு இல்லை, ஓகே, பீர் வாங்கவோ குவார்ட்டர் வந்து கையில் காசு இல்லை, ஒரு 200 ரூபா இருந்தால் போய் குடிச்சிருவார். சண்டே சர்ச்சுக்கு வர்றார், கையில் காசு இல்லாமல் வர்றார். இப்போ போகும்போது குடிக்கணும்னு அவர் நினைக்கிறார். எந்த ஒரு தைரியமான மனுஷனாக இருந்தாலும் வந்து ஆல்டரில் முழங்கால் படிட்டு, இயேசுவே நான் திரும்ப வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு கட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்கள், மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் ஒரு 200 ரூபாய் தயவு கிடைக்க பண்ணுங்கள். யாராவது ஜெபிப்பாங்களா? சப்போஸ் யாராவது அப்படி ஜெபிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது வந்து ஆல்டரில் வந்து முழங்கால் படி ஜெபிக்கிறத பார்த்து என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டு தம்பி உங்க கூட நானும் இணைந்து ஜெபிக்கிறேன். நம்ம எதாவது பண்ணுவோமா? மண்டேலே ஒரு தட்டு தட்டி எங்கே வந்து என்ன ப்ரேயர் பண்ணுறோம் அறிவு இருக்கான்னு நம்ம என்ன பண்ணுவோம்? செட்டி தீத்துரும். ஏன்? அது தவறு, குடிப்பது தவறு. அந்த தவறுக்கு தேவன் என்றைக்கும் செவி சாய்க்க மாட்டார். அதனால் அந்த ஜபத்தை பண்ணக்கூடாது, அந்த ஜபத்துக்கு ஜபமே பண்ணக்கூடாது. அப்படி ஜபம் பண்ணாத சொல்லிடுறோம்ல, அதே கேள்வி. அப்போது எது தவறு? தேவனுடைய சமூகத்தில் கேட்க முடியாத எல்லாமே தவறு தான். அது அது இப்போ சிகரெட்டாக இருந்தாலும் சரி, ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவமாக தேவனுடைய சமூகத்தை தைரியமாக கேட்க முடியாது, தவறு. நீங்கள் இப்போ கேட்குறேன், யாராவது தைரியமாக வாலிப பிள்ளைகள் இங்கே வந்து ஆல்டரில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பெஸ்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்பீங்களா? யாராவது ரெடியாக இருக்கீங்களா? பெஸ்டி, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு லவர் 2 லவரோடு சுற்றுறாங்க, ஆண்டவரே எனக்கு அட்லீஸ்ட் ஒன்றுக்கு அது ஏற்பாடு பண்ணுங்கள். Is it possible to come and pray? No. சரி பிள்ளையில விட்டுருங்க, சரி பிள்ளையில தான் விட்டுருங்க, அது ஆர்வ கோளாறு, பண்ணாலும் பண்ணிடும். பெற்றவங்களை கேட்குறேன், வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களையும் கேட்குறேன், எல்லா பிள்ளைகளையும் வச்சுருக்கேன், சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்க பெற்றோர் எல்லாரும் கேட்குறேன், வந்து நின்று ஆண்டவரே கரெக்டு, அந்த பிள்ளை ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கும், என் பிள்ளை நல்லா மார்க் எடுக்கும், நீங்கள் ஜெபிப்பீங்க. அந்த பிள்ளை பாவம் ஒரு ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட பைக்கில் அழகாக சூப்பராக போகிறாங்க, நான் பார்த்தேன் ஆண்டவரே. என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் யாராவது ஜெபிப்பீங்களா? தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்லை. ஏன்? தப்பு. ஆனால் இதுவே ஒரு வயதுக்கு வந்த ஒரு 18 வயசை தாண்ட ஒரு பெண்ணுக்கோ, ஒரு 20 வயசை தாண்டின 20-21 வயசை தாண்டி கல்யாண வயசில் இருக்கிற ஒரு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நிச்சயிக்கப்படணும், திருமண உறவு அவங்கள திருமணத்தில் இணைக்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக வந்து ஜெபிப்போம்ல. ஆண்டவரே என் மகனுக்கு ஏற்ற ஒரு மணமகளை தாங்க, என் மகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல மணமகனை தாங்கன்னு சொல்லி ஜெபிப்போம்ல. நம்மளும் ஜெபிப்போம், பார்க்குற எல்லார்ட்டையும் சொல்லி ஜெபிப்போம், பாஸ்டர்ட்டையும் ஜெபிக்க சொல்லுவோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சில நேரம் உபவாசம் போட்டு ஜெபிப்போம். ஏன்னா அது தேவை. தேவனுடைய சமூகத்தில் எதற்கெல்லாம் உங்களால் ஜெபிக்க முடிகிறதோ அது எல்லாமே
ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு சேர்க்கும். எந்தெந்த காரியத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் உங்களால் ஜெபிக்க முடியாதோ அது பாவத்திற்கே வழிவகுக்குமே தவிர ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்காது. ஸோ லவ் பண்ணுறதுக்கு உங்களால் உங்கள் பிள்ளைக்காகவோ உங்களுக்காகவோ ஆண்டவரே எனக்கு லவ் பண்ண ஒரு பையனோ பொண்ணோ தாங்க அப்படின்னு ஜெபிக்க முடியாதுன்றது நிதர்சனமான உண்மை என்றால் அப்படி கல்யாணம் பண்ணுறது பாவம். லவ் பண்ணுறது கரெக்டு தானே? தேவனுடைய சமூகத்தில் கேட்க முடியாது எல்லாமே பாவம்னா லவ் பண்ணுறது என்னது? சர்ச்சே லவ் பண்ணுறது முதல்ல நமக்கு எது பாவம்னு தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல முடியும். நமக்கு பாவம்னு தெரிஞ்சாதான் அடுத்தவன் பாவத்தில் விழும்போது அவனுக்காக ஜெபிக்க முடியும். வெளியே ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கானா அவனுக்காக நம்ம ஜெபி வரோம்ல. என் ஃப்ரெண்டு ஐயா ஆண்டது குடியில் கடுமையாக இருக்க நான் அவனுக்கு காப்பாருக்குன்னு ஜெபி போகிறோம்ல. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிள்ளைங்க வந்து அங்கே வந்து இதுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னா ஆண்டவரே அதுலேருந்து விடுதலை தாங்கன்னு ஜெபிங்க. ஜெபிக்கணும். எங்கள் சர்ச்சில் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் யூத் அட்வைசராக நானும் என் மனைவி இருந்தோம். எங்களுக்கு அப்பப்போ நியூஸ் வரும், அங்கே இங்கே இங்கேருந்து இங்கே அங்கேருந்து இங்கேன்னு கனெக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் போய் பிள்ளைகிட்டலாம் திட்டவே மாட்டோம். அதுங்கள்ட்ட சொன்னால் காதில் ஏறவே ஏறாது, ஏறவும் போகிறதில்ல. நேராக வருவோம், நானும் என் ஒய்ஃபும் கையை பிடிச்சி ஜெபிப்போம். உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபிப்போம். ஆண்டவரே என் பிள்ளை தப்பு பண்ணுது ஆண்டவரே, சொன்னால் கேட்காது, சொல்லியும் நான் நல்லா திருத்த முடியாது, உம்முடைய சமூகம் வைக்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் ஜெபிச்சு நிறைய கேஸை கட் பண்ணி விட்ருக்கோம். எங்கள் சர்ச்லையும் சரி மற்ற சர்ச்லையும் சரி வரும்போதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி விட்ருவோம். இட்ஸ் வெரி சிம்பிள். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ராங் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேவைக்காக ஜெபிக்க முடியும், அந்த தேவைகளை தேவன் சந்திப்பார். ஆசைக்கு பின்பதாக ஓடினோம் என்றால் அந்த ஆசையின் பக்க விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை காதல் திருமணம் செஞ்சவங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உணர்த்தப்படுவீர்களானால், நான் செஞ்ச தப்பு நீங்கள் உணர்த்தப்படுகிறனால் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒரு 2 நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் திஸ் லவ் மேரேஜ் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பதாக எங்கள் மும்பை பட்டணத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு சகோதரன் வேறு நம்பிக்கையில் இருக்கிற ஒரு மகளை திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணம் செஞ்சுட்டாங்க, ரொம்ப எதிர்ப்பை தாண்டி கல்யாணம் பண்ணாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா போயிட்டு இருந்தது. 5ஆவது மாதம் அந்த மகனுக்கு உட்கார முடியாத அளவுக்கு வியாதி. அவனால் ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியும், அதுக்கப்புறம் மறுபடியும் அவனால் உட்கார முடியாது. உட்காந்த பேக் பெயின் அப்படின்னு வந்துடும். டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு நிறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க. பண்ணியும் என்னென்னா அவர் ஒரு சிம்டம்ஸும் இல்லை, ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒரு 6 மாதம் 8 மாதம் தாண்டிச்சு. 8 மாதத்துக்கு அப்புறம் அந்த மகன் கொஞ்சம் கொஞ்சமாக படுக்கைக்கு வந்தான். அதற்கு பின்பதாக சபை பாஸ்டர்ஸ் மூப்பர்கள் எல்லாம் கொஞ்சம் போனாங்க, பார்த்தாங்க, கொஞ்சம் விசாரித்தாங்க. அப்போ தான் தெரிய வந்தது இதற்கு பின்பதாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொண்ணு வீட்டில் பில்லி சூனியங்களெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது இந்த மகனை தாக்கி இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பதாக அவன் மரித்து போனான். அவன் நாட் ஈவன் 1 இயருக்குள்ளே அந்த மகன் மரித்தான். அவனுடைய சரீரத்தை கல்லறை தோட்டத்துக்கு கொண்டு போனாங்க. காதல் திருமணம் செய்த அந்த மகளும் போனாங்க. கல்லறை தோட்டத்துக்கு போன அந்த மகள் திரும்ப இந்த கணவனுடைய கட்டி கொண்ட அந்த கணவனுடைய வீட்டுக்கு வரல, நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். நடக்கிற காரியம். தேவன் உண்மை என்றால், இயேசு கிறிஸ்து உண்மை என்றால், ஏஞ்சல்ஸ் உண்மைன்னா பிசாசும் உண்மைதான், குட்டி சாத்தாங்களும் உண்மைதான், பில்லி சூனியம் உண்மைதான், கட்டுகள் வைக்கிறது மாந்திரிகம் எல்லாம் உண்மைதான். இதற்கெல்லாம் நம்மளுடைய குடும்பங்களை நீங்கள் நின்று ஜெபிக்க வேண்டும், உங்கள் குடும்பங்களுக்காக. 2வது ஒரு காரியம் இதில் என்னென்னா, லவ் மேரேஜ் பண்ணால் பையனும் பொண்ணு ஒரே சர்ச், 2 பேரும் கிறிஸ்துவங்க. சரி, இப்போ நான் 2 பேரும் தான் கிறிஸ்துவர்கள் ஆகிட்டோமே, அப்போ என்ன பிரச்சனை? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, திருமணமாச்சு, காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். செஞ்சுக்கிட்டே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. எங்கள் சர்ச்சில் வந்து அப்போ வந்து அந்த இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நமக்கு வந்து அந்த லென்த் டேஸில் ப்ரேயர் பண்ணுவோம்ல, என் ஒய்ஃப்க்கு அந்த லிஸ்ட் வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த சர்ச்சில் அந்த லிஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ என் மனைவி வந்து பொதுவாக அவங்க இந்த மாதிரி வர ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் வச்சு டெய்லி ஜெபிப்பாங்க. அந்த ஜெபங்க அந்த மகளுக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரு தரிசனத்தை காட்டினார். ஏன் இந்த மகளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறேன் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார்.
ஏன் அந்த பிள்ளைக்கு 3 வருஷம் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் குழந்தை இல்லை? அப்போ ஆண்டவர் சொன்னார், காதலித்து கொண்டிருந்த நாட்களில் எந்த எந்த காதலையும் பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ள போகிறதில்ல. அந்த மகள் போய் சொல்லியிருக்காங்க அம்மா கிட்ட, அம்மா நான் இப்படி இவரை காதலிக்கிற, இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அந்த தாயார் ரொம்ப அழுதுருக்காங்க. ஆண்டவரே என் மக இப்படி இருக்காளே, என் மக வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டோட சமூகத்தில் அழுதுட்டு இருக்காங்க. தேவன் என்ன பண்ணிட்டார்னா தாயாருடைய கண்ணீரை நல்லா பார்த்துட்டார், நோட் பண்ணி வச்சுட்டார். இந்த தாயார் இப்போ அழுததுக்கு காரணம் என்ன? மகள் அந்த பிள்ளைக்காக தாயார் வடித்த கண்ணீர் இப்போ தேவனுடைய சமூகத்தை துருத்தியில் இருக்குது. இப்போ அவன் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தாயார் ஓகே சில நாட்கள் போராடி பார்த்தாங்க, முடியல, இப்போ வந்து வேறு வழியில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனாலும் அன்றைக்கு செபித்த, அன்றைக்கு வடித்த கண்ணீருக்கான பதிலே ஆண்டவரை காட்டிக்கிட்டு இருக்கார். அன்னைக்கு என் மகா கண்ணீர் வடிச்சா, அந்த தாய் அன்னைக்கு கண்ணீர் வடித்தாங்க, அந்த கண்ணீர் என் துருத்தியில் இருக்குது, நான் எப்படி இவளுக்கு நான் கொடுக்க முடியும்? எஸ், நீ சில நேரங்களில் சில காரியங்களுக்காக நீ ஜெபிச்சிருக்க, உனக்கு நான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்றைக்கு உன் தாயை கஷ்டப்படுத்தின, உன் பெற்றோர்களை கஷ்டப்படுத்தினல்ல, அன்றைக்கு அவங்க வருத்தப்பட்ட அந்த வருத்தத்தின் பலன் தான் இன்றைக்கு இப்படி இருக்கிறது. உடனே மறுநாளே என் மனைவி என்ன பண்ணா, நேராக அந்த சகோதரியை போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அக்கா நீங்கள் அன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருக்கீங்க, உங்களுடைய அழுகையை ஆண்டவர் கேட்டுருக்கிறார், தயவு செய்து நீங்கள் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிங்கக்கா அப்படின்னாங்க. போனாங்க, அவங்க உணர்ந்தாங்க, தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபித்தாங்க. அடுத்த 1 வருஷத்தில் கையில் குழந்தையோடு வந்தாங்க. ஒரே வருஷம். கிறிஸ்துவர்களுக்குள்ளாவே காதல் திருமணம் செய்து கொண்டால் சரியா? இல்லை. பெற்றோருடைய விருப்பம் இல்லாமல் எந்த திருமணம் செய்தாலும் தவறு தான். பெற்றோருடைய அனுமதி இல்லாமல், விருப்பம் இல்லாமல் செய்கிற எந்த ஒரு திருமணமும் தவறில் தான் போய் முடியும். ஓகே, நிறைய காரியங்கள் நான் எழுதினேன், இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே, ஐ ஜஸ்ட் கன்க்ளூட் ஹியர். தேவன் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆசைகளை ஒருபோதும் சந்திக்க மாட்டான்னு சொல்ல மாட்டார். சம்டைம்ஸ் நம்ம ஆசைப்படும், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அந்த ஆசைக்காக ஓடாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு லட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னா, எங்கே லட்டு கிடைக்கும் அப்படின்னு கடையாக போய் பஜாராக போய் தேடக்கூடாது. ஆனால் ஆசையாக இருக்காண்டவரை உங்களுக்கு எப்போ தரணும்னு நினைக்கிற தாங்க, ஐ லிவ் இன் டு யூ, விட்டுருங்க. மத்தியானமும் கிடைக்கலாம், சாயங்காலம் கிடைக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு கூட கிடைக்கலாம். ஆனால் ஒரு வாரம் கழித்து அந்த லட்டு கையில் கிடைக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, ஆண்டவரே நான் ஜெபித்தேன், எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்களே தவிர ஐயோ லட்டு கடிச்சு தின்ன மாட்டீங்க. நம்மளுடைய தேவை, நம்மளுடைய ஆசைகளை சில நேரங்களில் தேவன் நிறைவேற்றுவார். எப்போ நிறைவேற்றுவார்னா, நம்முடைய ஆசை தேவனுடைய சித்தத்தோடு அலைனாக இருக்கணும். நம்மளுடைய ஆசைகள் எப்படி இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தோடு அலைனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார். அதை விட்டுட்டு வேற எல்லாவற்றிற்காகவும் குப்பை மாதிரி ஆசையை கொண்டு இங்கே வச்சிங்கன்னா தேவன் என்ன பண்ண மாட்டார்? பதில் தர மாட்டார். வீட்டுக்கு போய் பாருங்கள், உங்கள் வீடை சுற்றி பாருங்கள். எங்கள் வீட்டில் நடந்த கதையை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வைக்கிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை போயிருந்தோம், ஊருக்கு போயிருந்தோம், திருநெல்வேலி போயிருந்தோம். மார்க்கெட் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது என் மனைவி அங்கே பார்த்தாங்க. இந்த அச்சு முறுக்கு சுடுவாங்கள்ல, பாம்பேயில் எங்கே தேனா அந்த அச்சு முறுக்கு சுடுற அந்த இது கிடைக்காது. அங்கே பார்த்த உடனே ஏங்க கிடைக்காதுங்க, வாங்கிட்டு போயிடும். சரிம்மா வாங்கியாச்சு. 4 வருஷம் ஆச்சு. நானும் பார்த்துட்ருக்கேன், என் மனைவி எப்போ அந்த அச்சு முறுக்கை சுடுவாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஆண்களும் சளைத்தவர்கள் அல்ல. நானும் சில வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த கேட்ஜெட்ஸு, பர்ஸு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் ஆண்களுக்கு, நான் வீட்டில் சும்மா ஒரு கட்டையை அறுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மக்கா ஒரு ட்ரில்லிங் மிஷின் தான் நல்லா இருக்குமே ஆசை, வாங்கி வச்சது ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அங்கே ஓரமாக இருக்குது, அப்பப்போ எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஆசை. கல்யாணத்துக்கு ஒரு குடும்பம் ரொம்ப கடனில் போட்டாங்க. நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? வருஷத்தில் வாழ்க்கையில் ஒரு வாட்டி நடக்கிற கல்யாணம் தம்பி, அதுக்காக இவ்வளோ செலவு பண்ண தப்பே இல்லை. சரி ஓகே, கையில் வச்சுட்டு செலவு பண்ண தப்பு கிடையாது, இல்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சென்னையில் இருக்கிறார், அவருடைய கல்யாணத்துக்கு ஆக மொத்த செலவே 5000 தான். இதெல்லாம் இந்த 10 வருஷத்துக்குள்ளே நடந்த கதையை சொல்கிறேன். ஆக மொத்த செலவு 5000. அவர் என்ன சொன்னார்? 2000 ரூபாய்க்கு புடவை வாங்கினேன், 2000 ரூபா அன்றைக்கி பாஸ்டருக்கு காணி கொடுத்தேன், சபை எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, 1000 ரூபாய்க்கு சாயாவும் பிஸ்கெட்டும் வாங்கி வச்சேன், முடிஞ்சிச்சு.
வர்றவங்க வாங்க, வாழ்த்துறவங்க வாழ்த்துங்க, மனசார வாழ்த்துறோம், வந்து வாழ்த்திட்டு போங்க. 1 மணி நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? ஒரே நாள் கூத்தாட்டத்துக்கு எவ்வளவு டெக்கரேஷனு, வெறும் அந்த டெக்கரேஷனு, ஃபோட்டோவுக்கு, ஃபோட்டோ ஷூட்டுக்கு இன்றைக்கி ஐயரை கூட மதிக்கிறது கிடையாது. யார் தான் டைம் டிசைட் பண்ணுறா? ஃபோட்டோகிராஃபர் தான். ஏன் அங்கே நில்லு, இங்கே நில்லு, எங்கே நிற்கணும், எங்கே முட்டி போகணும், அவன் தான் டிசைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆசைகள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம இன்றைக்கி ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கணும், என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆசைகளில் தான் மாட்டியிருப்போம். உங்கள் வீட்டை போய் நல்லா பாருங்கள், எந்தெந்த பொருள் தேவையில்லாமல் வாங்கி வச்சுருக்கீன்னு பாருங்கள், எந்தெந்த பொருளை எப்போ கடைசியாக யூஸ் பண்ணிங்கன்னு பாருங்கள். 1 வருஷத்துக்கு மேலே ஒரு பொருளை யூஸ் பண்ணோன்னா தயவு செய்து தூக்கி யார்கிட்டயே கொடுத்துருங்க, யாருக்காவது பிரயோஜனப்பட்டு போட்டோம். கடைக்கு போகும்போது ஏதாவது ஒரு சின்ன பென் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணை வாங்க கடைக்கு போகிறீங்க, பார்க்குறீங்க, நிறைய பென் இருக்குது, கலர் கலராக பென் இருக்குது. அந்த பெண்ணை வாங்கணும், காசு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, காசு இருக்குது, வாங்கலாமே. ஏன் வாங்க போகிறேன், நான் எதுக்காக அந்த பொருளை வாங்க போகிறேன்னு ஒரு கேள்வி கேளுங்க. இல்லை, பார்க்க அழகாக இருக்குது, அழகாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆசைக்காக வாங்க போகிறேன். இப்போ என் கையில் பென் இல்லை, எனக்கு ஐ நீட் எ பென், ஸோ பரவாயில்ல, 5 ரூபா பெண்ணா 10 ரூபா பெண்ணா வாங்கிட்டு வரேன். தட் இஸ் அ நீட். we have to purchase. குண்டூசி வாங்க போகிறது இருந்தாலும் தேவைன்னா மட்டும் வாங்குங்க. குண்டூசி வாங்க போகிறதா இருந்தாலும் தேவைன்னா மட்டும் வாங்குங்க. புடவை வாங்க போகிறதா இருந்தாலும் தேவைன்னா மட்டும் வாங்குங்க, சரியா? பக்கத்து வீட்டு அக்கா எடுத்துட்டாங்க, நானும் எடுக்கிறேன். பெண்கள் பண்டிகை என்ன கொடுமைன்னா, அன்னைக்கு எடுக்கிற சாரியை அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுறதே கிடையாது. அதுதான் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அன்றைக்கி ஒரு 1000 ரூபா கொடுத்து யூனிஃபார்மாக புடவை எடுக்கிறீங்களே, அதில் எத்தனை பேர் நீங்கள் அதை திரும்ப சபைக்கு கட்டியிருக்கீங்க? சர்ச்சுக்கு என்றைக்கு எத்தனை பேர் கட்டியிருக்கீங்க? கட்டியிருக்கீங்களா? 1 2 இந்த வயசான பாட்டி மாதிரி கட்டிட்டு வரும். சர்ச்சு கட்டவே மாட்டோம். மற்ற வெளி இடத்துக்கு ஒரு வெளியே தெரியாமல், எங்கே சர்ச் ஆட்கள் தெரியாமல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் கட்டிட்டு போவோம். எதுக்கு? தேவையாது? தேவையா? ஆசைக்காக பைசாவை விரயம் பண்ணாதீங்க. தேவைக்காக நீங்கள் திட்டம் பண்ணி செலவு செய்வீர்களானால் நிச்சயமாக நம்மளுடைய குடும்பங்கள் கடன் இல்லாத குடும்பமாக காணப்படும். ஸோ ஓகே, மறுபடியும் கடைசியாக அந்த வார்த்தையை வாசிப்போம். ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 14. ஆதியாகமம் 22:14. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர். நாங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் தகப்பனே, எங்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்க நீர் போதுமான தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஆசையில் விழுந்து விடாதபடிக்கு, இச்சைகளுக்கு பின்பதாக விழுந்து விடாதபடிக்கு, உலகம் எங்களை வஞ்சிக்கிற காரியங்களில் நாங்கள் சிக்கிவிடாதபடிக்கு, எங்களுடைய கரத்தில் நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நாங்கள் தகப்பனே ஞானமாய் செலவு செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே ஆசைப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு எங்கள் குடும்பம் கடனில் இருக்குமானால், இந்த நாளில் ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு குடும்பங்கள் இருக்குமானால், அதை அடைப்புத்து தீர்ப்ப இருக்கிற நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர், யெகோவா ஈரேயா, நீர் இருப்பதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.